ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் நந்தினியை கொல்றதுக்காக சாப்பாட்டிலே விஷத்தை வந்து கலந்துட்டாங்க. இதில் நந்தினி தப்பிப்பாங்களா மாட்டாங்களான்னு தான் இதில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதுக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம 3 முடிச்ச சீரியல்லே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கிறது என்ன அப்படின்னா, ரஞ்சித் பற்றின உண்மைகள் எல்லாமே வந்து நந்தினி வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ரஞ்சித் வந்து உடனே நந்தினியை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் வந்து செட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அந்த ஆள்கிட்டலாம் வந்து அந்த ரஞ்சித் வந்து பேசுகிறாங்க. எனக்கு என்ன ஆவீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ, எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டே நான் ஒரு தொகை தரேன், 2 லட்சம் 3 லட்சம் தரேன். எனக்கு வந்து இந்த வேலையை நீங்கள் முடிச்சு தந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் தரேன் அப்படி சொல்லிட்டு கால் பேசிட்டு வந்து ஃபோனை வந்து வச்சுருவாங்க. ஸோ வச்சதுக்கப்புறமா தான் ரஞ்சித் வந்து யோசிப்பாங்க, மித்தவங்களை நம்பினாலும் என்னதான் இருந்தாலும் கதையாகாது. இந்த நந்தினியை சீக்கிரமாக கொலை பண்ணணும்னா நம்மளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்டை வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளால முடியல அப்படின்னா இந்த ரவுடிஸ் வந்து இந்த நந்தினியை வந்து பார்த்துக்குருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த நந்தினிக்கே தெரியாமல் சாப்பாட்டில் ஏதாச்சும் விஷத்தை கலந்து எப்படியாச்சும் இந்த நந்தினியை வந்து சாப்பிட வச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த நந்தினி நேச்சுரலாகவே வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டு செத்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தான் விஷத்தை கலந்தோங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த கல்யாண கையாலே வந்து விஷத்தை கலக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு, அப்போ தான் வந்து நந்தினி வந்து இந்த ரஞ்சித் பற்றின விஷயத்தெல்லாம் வந்து யோசித்து ரொம்ப குழம்பி போய் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம நந்தினிக்கு வந்து காய்ச்சலே வந்துடும். வந்ததுக்கப்புறமா நைட்டு தான் சூர்யா கூட தானே படுத்து கிடப்பாங்க. உடனே சூர்யா வந்து யதார்த்தமாக வந்து எந்திரிக்கும் போது நந்தினி வந்து கூதல் ஆடிட்டுருக்கதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன இது நந்தினிக்கு என்ன ஆச்சு, இப்படி கூதல் ஆடிட்டுருக்காளே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து நந்தினியை தொட்டு பார்ப்பாங்க. தொட்டு பார்த்தா நந்தினிக்கு நெருப்பாக வந்து காய்ச்சி அடிக்கும். உடனே வந்து சூர்யா நந்தினியை எழுப்புவாங்க. நந்தினி நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பினோடனே நந்தினியும் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே, என்ன நந்தினி இவ்வளோ நெருப்பாக காய்ச்சி அடிக்குது, எதுவுமே சொல்லாமல் இப்படி படுத்து கிடக்க, இந்த காய்ச்சல் உனக்கு நல்லா தூக்கமாக வருது அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே நந்தினி வந்து இல்லை சார், அது லைட்டான காய்ச்சல் தான் சார், சரியாயிரும், நான் வந்து டேப்லெட் டானிக்கை வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, ஏன் நீ போடாமல் ஃபஸ்ட்டு படுத்த அப்படின்னோடனே, இல்லை சார் நாளைக்கு தான் வாங்கணும், அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் பார்த்தேன் டேப்லெட்டும் டானிக்கும் இல்லை, நாளைக்கு தான் சார் போய் மெடிக்கலில் போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே சூர்யா வந்து சரி இப்போ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்து என்கிட்ட மாத்திரை இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அதை பார்த்து உனக்கு தரேன், உனக்கு இருமலாக இருக்குல்ல ரொம்ப, அதுக்காக டானிக்கு வந்து நாளைக்கு மெடிக்கலில் போயிட்டு எல்லாமே எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு சூர்யா கிட்டே இருக்கிற டேப்லெட் வந்து சூர்யா வந்து தேடிட்டு அந்த டேப்லெட்டும் வந்து சூர்யா கையில் கிடச்சிருது. கிடச்சதுக்கப்புறமா இந்தா நந்தினி அந்த டேப்லெட்டை போடு அப்படின்னு சொல்லிவிட்டு சூர்யா வந்து அந்த டேப்லெட் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. நந்தினிக்கு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு நந்தினியை அப்படியே முழிச்சே இருந்து பார்த்து போர்வையெல்லாம் வந்து தட்டி நந்தினி வந்து தூங்க வச்சுறாங்க. நந்தினி வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. ஆனால் எந்திரிச்சதுக்கப்புறமாவும் நந்தினிக்கு வந்து காய்ச்சல் விடவே இல்லை. எந்திரிச்சோடனே சூர்யா வந்து எப்பயுமே வேலைக்கு கிளம்புவாங்க இல்லையா, ஸோ உடனே அதே மாதிரி கிளம்பிட்டு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக காய்ச்சல் வந்து நெருப்பாக அடிச்சிச்சு. அப்போ தான் வந்து சூர்யா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நந்தினியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்குது, டெங்கு ஃபீவர் மாதிரி இருக்குது, டெங்கு வந்து லைட்டாக டச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா டாக்டர், கண்டிப்பாக என் ஒய்ஃபு கண்டிப்பாக சுகமாயிடணும், என் ஒய்ஃப் வந்து இதுலேருந்து மீண்டு வந்துடணும், எப்படியாச்சும் சுகமாயிடும் டாக்டர்னு சொன்னோடனே, ஒன்றும் இல்லை சார் 2 நாள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டா சுகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஹாஸ்பிட்டலே வந்து நந்தினியை வந்து வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து கல்யாண அண்ணன் தான் வந்து மாத்திரை டானிக்கெல்லாம் வந்து நந்தினிக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நம்ம நந்தினிக்கு வந்து இந்தாமா மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்போ தான் வந்து நந்தினியை பார்க்குறதுக்காக ரஞ்சித்தோட அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. என்னடா சூர்யா என்னாச்சு திடீர்னு நந்தினிக்கு அப்படின்னோடனே, இல்லை ஆண்டி இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெவி ஃபீவராக இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், பார்த்தா தான் தெரியுது நந்தினிக்கு டெங்கு ஃபீவர்னு, இவளும் சொல்லாமலே இருந்திருக்கா, டேப்லெட்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கு வீட்டில் அப்படின்னு சொன்னோடனே, சரிடா சூர்யா இப்போ எப்படி இருக்கா, நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நந்தினியும் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து ரஞ்சித் திருட்டு பையன் யோசிச்சுட்டு, சரி இந்த நந்தினியை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இந்த கல்யாணம் தானே எல்லா மெடிசன்ஸையும் கொடுத்துட்ருக்கான், இந்த டானிக்கில் பாய்சன் எதையாச்சும் கலந்துடணும், இதுதான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் நல்ல ஐடியா,
வீட்டில் வச்சு பண்ணால் கூட இந்த வீட்டில் இருக்கவங்கள தான் சந்தேகப்பட்டு திரும்ப போலீஸ் வந்து சந்தேகப்படும். ஆனால் ஹாஸ்பிட்டல்னால இது ஒரு காமன் பிளேஸு, யார் வேணால் வந்து நந்தினியை கொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து அப்போ தான் கல்யாணம் நந்தினி 2 பேர் தான் வந்து அந்த ரூமில் இருக்காங்க. நந்தினி வந்து சூர்யா கிட்ட, சூர்யா சார் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, எனக்கு வந்து எதுவும் கிடையாது, நீங்கள் எதுவும் வந்து என்ன நினச்சி வந்து யோசிச்சுட்ருக்காதீங்க, எனக்கு சரியாயிடுச்சு, நீங்கள் போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு வந்து இந்த இன்விடேஷன், இன்டீரியர் டிசைனு அவங்க எல்லாருமே வந்து வந்ததுக்கப்புறமா சூர்யாவுக்கும் வேலை வந்துடுச்சு. உடனே சூர்யா சரி நந்தினி உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் நந்தினியை ஒழுங்காக பார்த்துக்கோ, நந்தினிக்கு யாரும் இல்லை, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், ஒழுங்காக பார்த்துக்கோ இந்த கல்யாணம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் போயிட்டு வாங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன் அம்மாவை, நான் பார்த்துக்கிறேன், என் தங்கச்சியை பார்த்துக்க எனக்கு தெரியாதையா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வந்து சூர்யா கிட்ட சொல்லி அமுச்சு வச்சுறாங்க. சூர்யா வந்து சரி ஓகே கல்யாணம் பார்த்துப்பான், நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் அந்த ரஞ்சித் வந்து நல்ல ஒரு நேரம் கிடச்சிருச்சுடா, இந்த நந்தினிக்கு இதோட விஷத்தை கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு அந்த டானிக்கே கல்யாணம் வந்து கலந்து வைக்கிறாங்க தண்ணியில். அந்த டானிக்கை கலந்து வச்ச உடனேயே ரஞ்சித் வந்து மெடிக்கல் போகிறாங்க, இந்த விஷத்தை வந்து எடுத்து கலந்துடணும் அப்படி சொல்லிட்டு மெடிக்கல் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பாய்சன் வேணும் அப்படி சொன்னோடனே மெடிக்கலில் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் நீங்கள் பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரஞ்சித்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, டிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் இல்லை, இது வந்து சாகிறதுக்கெலாம் இல்லை, இது ஒரு புண்ணுக்கு தான் தாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை சார் நாங்கள் டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ரஞ்சித் வந்து அவங்க தெரிஞ்ச ஒரு நர்ஸு, ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அந்த நர்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும் பாய்சன் வேணும் அப்படின்னு சொன்னோடனே என்னடா ரஞ்சித்து நீ கொடுத்துட்டு சாக போறியா அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து கேலியாக கேட்குது. உடனே ரஞ்சித் வந்து ஐயோயோ இல்லை இது வந்து அர்ஜெண்ட்டாக, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, இந்த மருந்தை வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க, அவங்களால வந்து அந்த எமர்ஜென்சி பேசுறதுனால வெளியே போக முடியாது, அதனால தான் நான் வாங்கிட்டு போய் இது பண்ணுறேன், அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு ஹாஸ்பிட்டலும் போயிட்டு காமிக்கலை, ஹாஸ்பிட்டலில் எதுவும் போக வேண்டாம் நம்மளே சரி பண்ணிடலான் இருக்காங்க, அதனால் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் கூட நான் பாய்சன் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து சரிடா அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை மீட் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷன் இதையும் வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ தான் வந்து அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு ரஞ்சித் வந்து பாய்சனே வந்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு கல்யாணத்தை வந்து வெளியே போக சொல்லிவிட்டு அதில் வந்து பாய்சனை கலந்துடுறாங்க. இப்போ தான் அதை வந்து நந்தினி வந்து குடிக்க போகிறாங்க. ஆனால் குடிக்க போகும்போது டக்குன்னு வந்து சூர்யா வந்து அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா குடிக்க போகிற நந்தினி அந்த பாய்சனை வச்சுட்டு சார் என்ன சார் வந்துட்டிங்களா சார் போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே சூர்யா இல்லை நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நல்ல வேலைடா குடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.